நான் எங்கேயும் போக போறது இல்ல. இந்து தான் வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு போறாளாம். இது அவளோட பொட்டி தான். அப்படியா? இங்க வா. வாப்பா, வந்து உட்காரு. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உன் மனசுல என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. தன்னந்தனியா இருந்து இவ்வளவு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீ எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. எனக்கும் தெரியல. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் எப்படி என்னால அதை சமாளிக்க முடியும் பாட்டி? ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணி நான் என்னையே இழந்துட்டு இருக்கேன் பாட்டி. என்னை சுத்தி எல்லாம் பொய்யா இருக்கும்போது நான் மட்டும் ஏன் உண்மையா இருக்கணும்னு வெறுப்பு வருது. நான் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் பாட்டி. ஆனா எல்லாம் தப்பா தான் நடக்குது. உங்களுக்கே தெரியும், நான் தனியால இருந்து எல்லாத்துலயும் ஜெயிச்சு காட்டிருக்கேன். ஆனா நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கிற விஷயத்துல மட்டும் தோத்துக்கிட்டே இருக்கேன் பாட்டி. இந்த தோல்வியை என்னால தாங்கிக்கவே முடியல. மனசளவுல நான் சோர்ந்து போயிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா என் கான்பிடன்ஸை இழந்துட்டே இருக்கேன். என்ன பண்றதுன்னே தெரியாம பிளாங்கா இருக்கேன். நிம்மதியா என்னால மூச்சை கூட விட முடியல பாட்டி. எனக்கு புரியுதுப்பா, குழப்பமா தான் இருக்கும். ஆனா ஒண்ணு, என் அனுபவத்துல நான் கத்துக்கிட்டது என்னன்னா, வாழ்க்கையில நல்லதும் கெட்டதும் மாறி மாறி தான் வரும். அதை நாம சந்திச்சுதான் ஆகணும். கவலைப்படுறதுனால வாழ்க்கை நமக்கு ஏத்த மாதிரி மாறிட போறதில்ல. இன்னைக்கு உன் வாழ்க்கையில கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சூழ்ந்திருக்கலாம். ஆனா என்னைக்கும் இது இப்படியே இருந்துராது. ஒவ்வொரு இரவுக்கு அப்புறமும் ஒரு விடியல் இருக்கு. அந்த விடியலுக்காக எல்லாருமே காத்திருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு உன் வாழ்க்கையில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சூழ்ந்திருக்கேன்னு நீ சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் தான் உனக்கு விடியலே வரப்போகுது. நீ சந்தோஷமா வாழத்தான் போற. எந்த நிலைமையிலையும் நீ உண்மைக்கு துணையா தர்மத்தோட பாதையில தான் போகணும்பா. அதுல உனக்கு நிறைய தடங்கள் வரலாம். இதெல்லாம் தேவையான்னு உன் மனசு சோர்ந்து போகலாம். ஆனா நீ நம்பிக்கை இழக்கவே கூடாது. ஏன்னா நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். நானும் அதுக்கு தான் பாட்டி ஆசைப்படுறேன். ஆனா அது வரைக்கும் காத்திருக்கிறதுக்கு இப்ப என்கிட்ட நேரம் இல்ல. தனியால எவ்வளோன்னு சமாளிக்கிறது? எனக்குன்னு யாருமே இல்லை. அதனால மனசை கல்லாக்கிக்கிட்டு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன முடிவுப்பா? ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான். நான் தனுவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுக்கு மேல அதை தள்ளி போடுறது நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுது பாட்டி. நாளையில இருந்தே இதுக்கான வேலைகளை எல்லாம் ஆரம்பிச்சிடலான்னு பார்க்குறேன். ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு பாட்டி. இந்த விஷயத்துல எனக்கு உங்களால மட்டும்தான் உதவி செய்ய முடியும் பாட்டி. நான் தனுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு விஷயம் தான் இடைஞ்சலா இருக்கு. நான் பிரக்யாவை டிவோர்ஸ் பண்ணியே ஆகணும். அப்பதான் என்னால தனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா வாழ முடியும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.